ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். ஓடன்ச பட்டணத்தில் இந்த நாளிலும் நாங்கள் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் வேதத்திலிருந்து தியானிக்கவும் ஆண்டவர் செய்த பிரதான கிருபைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவர் வேதாகமத்தில் அற்புதங்களை பலவிதமாக செய்திருக்கிறார். அப்போ கர்த்தர் செய்த அற்புதங்களின் மாதிரி, கர்த்தர் செய்த அற்புதங்களின் மாதிரி ஆண்டவர் ஒரே மாதிரி அற்புதம் செய்யவில்லை. குருடர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், செவிடர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், முடவர்களை நடக்க பண்ணியிருக்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார், பலவிதமான வியாதிகளை அவர் சுகமாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட மாதிரிகளில் இன்றைக்கி நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15 20 மட்டும் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15 20 மட்டும் வாசிப்போம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவர் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி எங்கள் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இந்த பகுதியில் நாங்கள் பார்க்குற மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் என்ற பிசாசு பிடித்திருந்தவன் அவன் என்ன செய்தானா, சுகம் பெற்று வஸ்திரத்தை தரித்து கொண்டு புத்தி தெளிந்து இருக்கிறான். ஏனென்றால் இவனுக்கு என்ன நடந்தால் இந்த வியாதியால் தன்னையே தான் காயப்படுத்துவான். என்ன செய்வான்? ஏன்னா இவனுக்குள்ள ஒரு பிசாசு இருந்தது. லேகியோன் என்றால் அநேகர், விளங்கல. அது என்ன செய்யுமா, அவனை காயப்படுத்தும். அவனை தன்னை காயப்படுத்தும். அவனே போய் நெருப்பில் விடுவான். தன்னையே அவன் துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு வியாதியை யாராலும் சுகப்படுத்த முடியலை. சொந்தக்காரராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சில உறவினர்களாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், ஒருவராலும் அவனோட வியாதியை கொண்டு போய் சுகப்படுத்த முடியலையா. ஆனால் இவன் ஒரு நாள் என்ன செய்கிறான், நான் இதில் பார்க்குறேன். இயேசுவிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் இப்போ என்ன செய்கிறானா, வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறானா. என்னென்ன எப்படி இருக்கிறானா, அப்போ அவன் முதல் வஸ்திரம் இல்லாமல் இருந்திருக்கிறான், புத்தி இல்லாமல் இருந்திருக்கிறான். இப்போ இயேசுவிடத்தில் வந்து இயேசு அவனுக்கு அந்த வியாதியை சுகமாக்கின பொழுது அவனுக்கு புத்தி வந்தது. என்ன வந்ததா? புத்தி வந்ததாம். இப்போ அவன் வஸ்திரம் தரித்து கொண்டு நிற்கிறான். விளங்குச்சு? நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணேன். நீர் வந்தால் போதும் எங்கள் நடுவினிலே, ஒரு வார்த்தை சொன்னால் எங்கும் அற்புதமே. நீர் வந்தால் போதும் எங்கள் நடுவினிலே, ஒரு வார்த்தை சொன்னால் எங்கும் அற்புதமே. அற்புத அற்புத இயேசுவே, நீர் அற்புத 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 இயேசுவே, நீர் அற்புத. நீர் வந்தால் போதும் எங்கள் நடுவினிலே, ஒரு வார்த்தை சொன்னால் எங்கும் அற்புதமே. ஆமாண்டவரே, சாதாரண மனிதர்களாகிய நாங்கள், பலவீனமான மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவரே, வியாதிகளும் துன்பங்களும் பலவீனங்களிலும் உழந்து தவிக்கிற மனுக்குலத்தை தேடி வந்த
ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் நீர் இந்த உலகத்திலே செய்த அற்புதங்களையும் அந்த அற்புதங்கள் மூலம் மனிதர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் அந்த நன்மைகள் மூலம் ஆண்டவரே நீர் பெற்றுக்கொண்ட மகிமையையும் நாங்கள் தியானிக்கும்படியாய் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த உடன்ச பட்டணத்திலே ஆண்டவர் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் புத்தி தெளியும்படியாய், அவர்கள் வியாதிகள் நீங்கும்படியாய், அவர்கள் ரட்சிப்பண்ட வஸ்திரத்தை ஆண்டவரே தரித்து கொள்ளும்படியாய் உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதிலும் ஆண்டவரே இருக்கிற மக்களை ஐயா நீர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறபடியால் இந்த பட்டணத்தில் வெகு நாட்களாக நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தில் அநேகர் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 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 அதிகமாய் உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த பட்டணத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம். அவருடைய இருதயங்களிலே ஆண்டவரே சுவாமி அவருடைய வியாகுலங்களை நீக்கி அவருடைய வியாதிகளை நீக்கி உடைய கிருபைக்குள்ளே மறைத்து இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஒரு மீட்சி ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாய் இந்த மாலை நேரத்திலே ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறமுடைய பிள்ளைகளையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொல்றார். என்னென்றால் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது 18லேருந்து வாசிங்க விளங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். ஆமென். அப்ப இந்த தெக்கப்போலி என்ற நாட்டில் அவன் போறதுக்கு முதல் இவனுக்கு கிடைத்த சுகத்தின் நிமித்தம் அவன் என்ன விரும்பினான்? ஆண்டவருடைய இருந்துருவோம். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு நன்மை கிடைச்சிட்டது. தெளிந்த புத்தி உள்ளவனாயிட்டான். அவனுக்கு வியாதி வரும்பொழுது அவனுக்கு தன்னால் அடையாளம் காண முடியாது. ஆனால் இன்றைக்கு அவன் சாதாரண மனிதனாய் தெளிவுள்ளவனாக இருக்கும் பொழுது அவன் என்ன சந்தோஷப்படுறான்? நான் இவரோடையே இருந்துடுவேன். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறான், நீ போன்ற வீட்டாருக்கு முதல் அறிவி. அல்லேலூயா. ஏன்னா உன்னை வீட்டாருக்கு தான் தெரியும். ஏன்னா எங்களோட வீட்டுக்காரருக்கு தான் தெரியும் நான் என்ன நிலைமையில் இருந்தேன், என்ன வியாதியோடு இருந்தேன், என்ன வறுமையோடு இருந்தேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த குடும்பங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னுடைய அயலவர்களுக்கு தெரியும். அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் நான் உனக்கு செய்த நன்மைகளை அவர்கள் அறியும்படியாய் அவர்களுக்கு சொல்லு. அப்போ அவன் என்ன செய்தானா? போய் அப்படியே செய்தான். அல்லேலூயா. இப்போ 2வது ஒன்று பார்ப்போம். நாங்கள் வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 17லேருந்து 22 மட்டும் வாசிங்க. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்தும் பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னார் என்பது எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான். இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஆமென். இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு பிறவி குருடன் இருக்கிறார். இயேசுவோட சீசர்கள் வந்து கேட்குறாங்க. இயேசுவோட சீசர்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்குறார். ஆண்டவர் சொல்கிறார், இவன் செய்த பாவம் இல்லை, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இவனுக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்க போகிறதுன்னு சொல்லி என்ன செய்கிறாராம்? அவனுக்கு சேர் உண்டாக்கி, வேதத்தில் என்ன எழுதியிருக்கு? சேர் உண்டாக்கி
அவருடைய கண்களில் பூசி சீலோவாம் என்ற ஒரு குளத்தில் அனுப்பி நீ அங்கே போய் அந்த குளத்தில் கழுவுன்னு அவன் போய் என்ன செய்கிறான். அப்படியே சீலோவாம் என்ற குளத்தில் அனுப்பி அவன் போய் அந்த இடத்துல அந்த தண்ணியை கழுவுறான் என்ற சேர் இருக்கு. சீலோவாம் என்ற தமிழில் அனுப்பப்படுகிறவன் என்ற அர்த்தம். அப்போ அவன் போய் சுகம் பெற்றோன்னே இப்போ என்ன பிரச்சனை என்றால், குருடன் சுகம் பெற்றோன்னே அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், வேதபாரகர், பரிசேயர்கள், அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டுட்டு இவனை போய் கேட்கிறாங்க, உனக்கு எப்படி சுகம் வந்தேன்? ஏன்னா குருடன் தானே. அப்போ அவன் சொல்கிறான், இயேசு என்று ஒருவர் எனக்கு சுகம் தந்தார். என்ன சொல்கிறான்? இயேசு என்று ஒருவர் எனக்கு சுகம் தந்தார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க என்றால் போய் அவனை தாய் தகப்பட கேட்குறாங்க. தாய் தகப்பட கேட்டால் தான் தெரியும் இவன் உண்மையான குருடனா அல்லது இவன் நடிக்கிறானா. அப்போ என்ன அங்கே ஒரு சந்தேகம், ஏன்னா அவன் குருடன் எப்படி இருப்பான்? அவனுக்கு கண் தெரியாது, பிச்சை கேட்டு கொண்டிருப்பான், தண்டி எண்ணத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ இவன் தெளிந்த பார்வை, முதல் ஒரு காரியத்தை பார்த்து தெளிந்த புத்தி. அப்போ தெளிந்த பார்வை அடைஞ்சோன்னு என்ன நடக்கிறதா, சனங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. இப்போ சனங்கள் என்ன செய்யுது, போய் தாய் தகப்பட்ட கேட்குது. இப்போ தாய் தகப்பட்ட கேட்கும் பொழுது தாய் தகப்பன் என்ன சொல்லிடும் என்றால், இவன் எங்களுடைய மகன் தான், இவன் புறவியிலேயே குருடன் தான். என்னவாம்? எங்கட பிள்ளைதான் இவன் பிறவியிலேருந்து இவன் குருடன் தான். ஆனால் நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு நல்ல வயசு. என்ன எழுதியிருக்கு? அவன் வயது உள்ளவன். அது வாசிங்க. அதாவது இவன் ஒரு குருடன் தான். இந்த பிள்ளை தான் எங்கட வயிற்றில் பிறக்கும் போது, என்னுடைய வயிற்றில் பிறக்கும் பொழுதே அவன் குருடன் தான், பிறவி குருடன் என்று எழுதியிருக்கு. ஆனால் இவன் எப்படி சுகம் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க. அவன் வயதானவன், குழந்தை இல்லை, விரித்தெறிஞ்சவன். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? உலகத்தை பார்க்க முடியாத குருடன். அப்ப தாய் தகப்பனுடைய சாட்சி என்னவாம்? இவன் சுகம் பெற்றது எங்களுக்கு தெரியும், இவனுக்கு யார் சுகம் கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாய் தகப்பனுக்கு தெரியுமா இயேசு சுகம் கொடுத்தாருண்டு. அதில் என்ன எழுதி இருக்கின்றால், அந்த ஜனங்களுக்காண்டி அந்த தாய் தகப்பன் அப்படி சொல்லினோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எங்களோட வீடு வழியை நீங்கள் பார்த்தீங்கன்றால், எங்களுடைய பிள்ளைகளுடைய வியாதிகள், கஷ்டங்கள், வறுமைகள் எங்களுக்கு தான் தெரியும். மற்றவன் பரிகாசம் பண்ணுவான், ஏளனமாக பேசுவான், சாபம் பாவத்தை கொண்டு போடுவான். ஏனென்றால் இதை கேட்குறாங்க, சீசரே கேட்குறாங்க, எப்படி இவன் குருடனாக இருக்கிறது ஆண்டவரே, யாருடைய பாவம், யாருடைய சாபம், யாருடைய குற்றம்? ஆண்டவர் சொல்றார், இவன் குற்றமும் இல்லை, இவனுடைய தாய் தகப்பனுடைய குற்றமும் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் என்ன செய்கிறான்? சுகம் பெறுகிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது ஒரு விதத்தில் செய்கிறார். எப்படி என்றால், ஒரு கல்லறையிலேருந்து புறப்பட்டு வாரான். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பண்டிக்குட்டிகள் கதையெல்லாம் இருக்கு. அவன் சொல்கிறார், என்ன நீர் அனுப்புகிறான்டா, இந்த பண்டிகைகளுக்கு அனுப்ப பிசாசு லேகியோ. இப்போ ஆண்டவர் கட்டளை கொடுத்த போது பண்டிக்குட்டியெல்லாம் கடலில் விழுந்து செத்து போச்சு. அப்போ அவருடைய வியாதியை ஆண்டவர் தீர்த்த விதம் வேறு. ஏன்னா அவனுடைய வியாதி எல்லாத்தையும் அந்த பண்டிக்குட்டிகள் சுமந்துட்டு விளங்குது. அப்போ அந்த பண்டிக்குட்டிகள் செத்து போச்சு. ஏன்னா அவ்வளோ பாவம். ஆனால் இங்கே பார்க்குறோம் என்ன நடந்ததுனால், இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை எல்லாம் சாபத்தை எல்லாம் நீக்குவதற்காக அந்த நடந்திருக்கு சம்பவம். அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ போய் உன்னுடைய இனத்தாருக்கு சொல்லப்பா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரை சொல்லு, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லு, அவங்களுக்கு தான் தெரியும் உன்னுடைய பிறப்பு எப்படி என்று. அப்போ ஆண்டவர் வந்தான் சொன்னார், பரிசுத்தாவிய ஆண்டவர் கொடுத்துட்டு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் எருசலேமிலும் என்ன யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். அப்போ முதல் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை பெற்றவங்களை சொல்ற, நீங்கள் இருக்கிற இடத்துல சாட்சியாயிருங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யுங்க?
அப்போ இவன் குருடனுக்கு சொல்கிறான், நீ போய் என்ன செய், உண்ட சொந்தக்காரருக்கு சொல்லு. அப்போ தாய் தகப்பனுக்கு காட்டும் பொழுது தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு பூரண சுகம் கிடைத்து விட்டது, ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியும் யார் சுகம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எத்தனையோ தடைகள் ஆண்டவரிடத்தில் வர்றதுக்கு இருக்குது. ஒரு மனிதனுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவளை அப்படியே செத்துட்டு போகட்டும், சாபத்தில் போகட்டும் என்று தான் மனிதன் விடுவானே தவிர அவன் சுகம் பெற்று நல்லா இருக்கணும் என்று விரும்புகிற ஒரே ஒரு ஆள் கடவுள் தான். அல்லேலூயா. ஒரு யாராவது கடவுள் தான். இயேசு தான் அதை விரும்புகிறார். அதான் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நான் சுகத்தோடு இருக்கும் பொழுது மற்றவன் என்ன பார்த்து சந்தோஷப்பட மாட்டான், செழித்திருக்கும் பொழுது சந்தோஷப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு துக்கம், கண்ணீர், வேதனை இருக்கும் பொழுது பரியாசம் பண்ணுவான். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உன்னை பரியாசம் பண்ணினவர்கள், உன்னை தள்ளினவர்கள், உன்னை ஒதுக்கினவர்கள் முதலாவது என்னுடைய அற்புதத்தை அவர்கள் காணட்டும். அல்லேலூயா. இதான் இந்த உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு செய்த அற்புதம். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 மட்டும் வாசிங்க. லூக்கா 17, 11லிருந்து 16 மட்டும். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இப்போ நாங்கள் முதல் பார்த்த ஒருவன் பிரேத கல்லறைகள் எல்லாம் இருந்தான். நெருப்பிலும் இடரலான இடங்களிலும் அவன் தன்னை அலக்களித்து கொண்டிருந்தான் ஒருவன். இன்னும் ஒருவன் குருடன். அவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, தாய் தகப்பனையே பார்க்கக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகள். இவங்க நல்லா பார்க்கலாம், நல்லா தெளிவிருக்கு இவங்களுக்கு. ஆனால் ஒன்றில்லை என்னென்றால் இவங்களை மக்கள் சேர்க்க மாட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா குஷ்டரோகம் அன்றைக்கு ஒரு கடுமையான ஒரு பாவமாக இருந்தது. ஏனென்றால் லிப்ரோசி என்று சொல்கிற அது கெண்டேஜியஸ் டிசீஸ் என்று சொல்லுவாங்க. என்னென்றால் அது தொற்றக்கூடியது. விளங்க, கெண்டேசியஸ் என்றால் அது தொற்றுமா. அதனால ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், அவனை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே 10 பேர், இந்த 10 பேரும் தங்களுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையெல்லாம் வாழ்கிறான். மக்களோட சேர முடியாது. ஒரு சமுதாயத்தில் அவங்களுக்கு மதிப்பில்லை. அந்த காலத்தில் குஷ்டரோகி என்ன சொல்லணும் என்றால், லேவியராமத்தில் நான் குஷ்டரோகி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். விளங்குது? அப்போ அந்த நோய், அந்த தொழிலாளர் நோயாளிகளுக்கு என்னென்றால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டுத்தான் இருப்பார்கள். ஆனால் இங்கே அவர்கள் இயேசு கிட்ட வரையில் பார்த்தீங்களா, எருசலேமுக்கு வரும்பொழுது சமாரியா அந்த வழியால் வரணும் என்று சொல்லி எழுதியிருக்கு. அந்த வழியில் வரும்பொழுது இவங்கள் தூரத்தில் நிற்கிறாங்க. தூரத்தில் ஆண்டவரே எங்களை சுத்தமாக மட்டும் கேட்கிறார். விளங்குது? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், உடனே நீ சுத்தமாக சொல்ல வந்து உங்களை நீங்கள் கொண்டு போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்க. அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? உங்களை நீங்கள் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று. அவர்கள் போகும் பொழுது அவர்கள் சுகமாகிட்டாங்க 10 பேரும். ஆனால் ஒரே ஒருவன் திரும்பி வாரான். அவனுக்கு என்ன பேர்? அவன் ஆறான், சமாரியன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு 10 பேருக்கு அல்லவா சுகம் கிடைச்சது, தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த சமாரியன். விளங்குது? ஆனால் அன்றைக்கு சமாரியர்கள் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். சமாரியருடைய கதைகள் நிறைய இருக்குன்னு. சமாரிய ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது தன் மக்களுக்கு அறிவித்தார். அதே மாதிரி குற்றுயிராக கிடந்தவனை சமாரியன் போய் அவனுக்கு காயம் கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி தன்னுடைய சத்திரத்தில் கொண்டே போட்டு தன்னுடைய பணத்தை செலவழித்து
அவனை பாதுகாத்து பராமரித்தான். அப்போ சமாரியர்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் அவர்கள் நல்ல குணமுள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த 10 பேரில் 9 பேர் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் சொன்னார் அவங்களுக்கு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்க. ஏன்னா ஆசாரியர் நம்ப மாட்டாங்க. ஆசாரியர்கள் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசாரியர்கள் பரிசேயர்கள். ஏனென்றால் அவர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்மை வெறுமையாக்கினாராம், அடிமையின் ரூபம் எடுத்தாராம், மனித சாயலாய் வந்தாராம். அல்லேலூயா. அவர் தம்மை வெறுமையாக்கினபடியாக அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியலை அவங்களுக்கு. ஏனென்றால் அவங்க வணங்கின கடவுள்கள் எல்லாம் அப்படித்தான். சரிதானே? நேபுகாத்நேச்சர்லாம் பெரிய சிலை உண்டாக்குறாங்க, 60 முழம் 20 முழம். ஏன்னா அப்படி பெரிய சிலைகளை உண்டாக்கினவங்க. அதாவது எருசலேமில் இருந்து இஸ்ரவேலில் ஆட்சி புரிந்த ஒருவன் எருசலேமுடைய தேவாலயத்துக்கு போக விடாமல் ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கி, விளங்கினவங்க கண்டுக்குட்டியை உண்டாக்கி, நீங்கள் இங்கேயே ஆராதிங்க, நீங்கள் எருசலேமுக்கு போகணும்னு தடுத்து வச்சுருந்தாங்க அந்த காலம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது இயேசுவை அவங்களை என்ன செய்யலையா, மனிதனாய்த்தான் பார்த்தாங்க. அவர் இறைவனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அக்செப்ட் பண்ணவில்லை. ஏனென்றால் அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்று எழுதியிருக்கிறார். அப்போ அந்த யூதர்களுடைய அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் தன்னை பெருசாக காட்டவில்லை. ஏழைகளோட, பாவிகளோட, அப்பாவிகளோட, ஆயக்காரரோடு தான் நான் வாழ்ந்தார். அவருடைய பிறப்பும் அப்படியாம் ஏழ்மையாய் பிறந்தார், தாழ்மையாய் பிறந்தார். அப்போ அதனால் அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னாராம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நான் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறேன் என்று உங்களோட ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர்கள் போகும் பொழுது என்ன நடந்ததாம், சுகம் பெற்றார். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த 3 பகுதியிலையும் பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனிடத்தில் கேட்டபடியால் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். விளங்கினவங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு அநேகர் வியாதியோடு இருக்கணும், ஆண்டவரிடத்தில் வேற விருப்பம் இல்லை. அநேகருக்கு பிரச்சனை இருக்குது, வேற விருப்பம் இல்லை. அநேகர் பரிகசிக்கப்படுகிறோம், அவர்களுக்கு இயேசுகிட்ட வேற விருப்பம் இல்லை. ஏன் சொந்த குடும்பங்களாலேயே கழிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இயேசுகிட்ட நன்மை வர விருப்பம் இல்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய ஆசாரியத்துவம், அவர்களுடைய பின்னணிகள் அவர்களுக்கு தடையாக இருக்கு. அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் முதல் போய் நீங்கள் பெற்றுக்கொண்டதை உங்களோட சொந்தக்காரருக்கு சொல்லுங்க. என்னவா, சொந்தக்காரருக்கு சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டதை உங்களோட வீட்டாருக்கு சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டதை உங்களை நடத்தினவன் ஆசாரியர், பூசாரி மேல், நீங்கள் போகிற ஆலயங்கள், நீங்கள் போகிற தொழுகை இடங்கள், நீங்கள் போகிற மார்க்கங்கள் இருக்கல, அங்கே போய் அவர்களுக்கு சொல்லுங்கள், நான் சுகம் பெற்று விட்டேன். அல்லேலூயா. இப்போ நாங்களும் நீங்களும் இருக்கிறோமில்ல, எங்களுக்கு தான் தெரியும் எங்களோட பழைய வாழ்க்கை. அதான் ஏசாயா சொல்லுகிறான், நான் காதுகளிலிருந்தும் செவிடனாயிருந்தேன், கண்களிலிருந்தும் குருடனாயிருந்தேன் என்றால் அந்த கண் இருக்குது, அந்த கண் உள்ளுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அறிவின் ஒளிவை கண்டுகொள்ளாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். விளங்கினவங்க ஏன் நாம் இயேசுவிடத்தில் வர முடியவில்லை என்றால் எங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் எங்களுடைய செவிகள் திறக்கப்படவில்லை என்றால் எங்கள் செவிகள் மந்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவரிடத்தில் இவங்கள் 3 பேரும் சுகம் பெற்றுக் கொண்டாங்க. பிறவிக்குருடன் என்ன செய்யறானாம், கூப்பிடுறான். பிறவிக்குருடன் கூப்பிடுறான். பிசாசு அலக்கடிக்கிற ஒருவன், லேகியோன் அலக்கடிக்கிற ஒருவன் இயேசுவிடத்தில் கேட்கிறான். அதே நேரத்தில் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் எங்களை
சுகமாக்கும் என்று கேட்கிறார். 3 விதமான மக்களுக்கும் ஆண்டவர் இறங்கி சுகம் கொடுத்தார். அது அன்றைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் கூட்டங்களை வைக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் போய் சொல்லுங்க, உங்களுடைய ஆகியம் சொல்லி சொன்னார் இல்லையா? உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை, உங்களுக்கு கிடைத்த சுகத்தை, உங்களுக்கு கொடுத்த விழிப்பை, நீங்கள் தெளிவாயிருக்கிறதை, நீங்கள் புத்தி தெளிந்திருக்கிறதை நீங்கள் போய் சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? உங்களோட வீட்டுக்காரரை சொல்லுங்கள், உங்களோட சொந்தக்காரருக்கு சொல்லுங்கள், உங்களுடைய ஆசாரியர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ எங்களோட வேலை என்னவா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டதை சொல்கிறோம். இந்த உடன்ச பட்டணத்தில் ஏன் நாங்கள் ஆராதிக்கிறோம்? இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நாங்கள் இந்த பட்டணத்தில் ஆண்டவரை பற்றி சொல்கிறோம்? அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எங்களுக்கு கிடைத்த நன்மைகளை சொல்கிறோம் இல்லையே? அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பட்டணத்தை நாங்கள் என்னோட வேதம் சொல்கிறது, நாங்கள் என்னவாம் திறப்பில் நின்று சுவரை அடைக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களுக்காகவும் நாங்கள் ஏன் ஜெபிக்கிறோம் என்றால், அந்த போராட்டங்களை இந்த அரசாங்கத்தாலேயோ தலைவர்களாலேயோ இன்றைக்கு நிவர்த்தி செய்ய முடியலை. ஆண்டவர் நினைச்சா தான் முடியலாம், அவர் நினைச்சா தான் முடியும். அதுக்காகத்தான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. யுத்தங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது மக்கள் அரசாங்கத்தோட போகாமல் தேவனுடைய சமூகத்தில் ஏன் இருக்கிறோம் என்றால், தேவன் தான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். ஏன்னா தேவன் ராஜாக்களோடு பேசணும், அதிகாரிகளோடு பேசணும், யுத்த வீரர்களோடு பேசணும். அதுக்குத்தான் ஜெபம். அல்லேலூயா. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இந்த நாளில் பெறவும், இந்த இடத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கவும், இந்த இடத்துல இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படவும், விடுதலை அடையவும், அவர்கள் தெளிவு பெறவும், தேவன் ஆரென்று அறிந்து கொள்ளவும், நித்திய ஜீவனை பெறவும் நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? ஆராதனை செய்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஒரு குஷ்டரோகியாக இருக்கட்டும், ஒரு குருடனாக இருக்கட்டும், ஆண்டவரே சுவாமி தொழுநோய்க்காரனாக இருக்கட்டும், அல்லது ஆண்டவரே சுவாமி எப்படிப்பட்ட வியாதிகள், கல்லறையில் இருந்து வருகிற சாத்தான் கூட ஆண்டவரே மனிதர்களை தாக்குற வியாதியாக இருக்கட்டும், தங்களையே தாங்கள் போதை வஸ்துக்களை அணிந்து ஆண்டவரே போதையினாலே தங்களை ஆண்டவரே சுவாமி மாற்றிக்கொண்டு குடித்து வெறித்து அக்கிரமங்களுக்குள்ளே இருந்து தங்களையே தாங்கள் கெடுத்து கொள்கிற அந்த சரீரங்கள் கூட உம்மாலே சுகம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது உமது கிருபை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் பலப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏராளமான மக்கள் உம்மை அறியவும், இந்த பட்டணத்தில் ஆண்டவரே சுவாமி இருக்கிற மக்களுடைய வியாதிகள் இயேசுவால் நீங்கிறது என்று சொல்லவும், அற்புதங்களை காணவும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே உலகம் முழுவதில் நடக்கிற கொடுமைகள், அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியாய் இந்த உலகத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, நாங்கள் நன்மைகளை காணவும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், ரட்சிப்பை மக்கள் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.